அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சிம்பிளான சைடிஷ். இதை வறுவல்னு சொல்கிறதா பொரியல்னு சொல்கிறதா எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுறேன். பாருங்கள், வெந்த உருளைக்கிழங்கை ரொம்ப மசிக்கக்கூடாது, அப்படியே கைட்டு இந்த மாதிரி உடச்சி விடணும். சூடாக இருக்குது, ரொம்ப தூள் தூளாக ஆக்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக பீஸ் இருக்கிற மாதிரி அப்படியே உடச்சி விட்டுறணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க போகலாம். ஒரு கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுவும் பொரிஞ்சோடனே நீல வாக்கில் நறுக்கிற வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை சேர்க்குறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். இது கிழங்கு வேக வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. பாருங்கள், இப்போ வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு. அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அப்பப்போ ஒரு கிண்டி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் அது எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நம்ம பெப்பர் போட்டுருக்கிறதுனால அந்த பெப்பர் அந்த காஞ்ச மிளகாயோடு சேர்த்து சாப்பிடணும். கிழங்கு சாப்பிடும்போது அந்த மிளகாயை தூக்கி போட்டுட்டு சாப்பிடக்கூடாது. அந்த மிளகாயோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், அந்த அடியில் ஒட்டினாலாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், நான் போடும் போது இருந்ததுக்கு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.